தோல்பூர் ராஜபுத்திர சமஸ்தானம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1806. ஆட்சி செய்தவர்கள் பம்ராவ்லியா ஜாட் பரம்பரை. முதல் மன்னர் ராணா கிரத் சிங். 15 குண்டு மரியாதை. சாப்டர் 7. குவா குவா கூதுகளம். அந்த காட்டில் புலிகள் உண்டு. புலிகள் என்பதை விட வளர்ப்பு புலிகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவை மகாராஜா ராணா உதய்பான் சிங் அவரின் செல்ல புலிகள். செல்லம் எந்த அளவுக்கு என்றால் மகாராஜாவே தன் கையால் புலிகளுக்கு மாமிசம் ஊட்டிவிடும் அளவுக்கு. புலிகள் மீது மட்டுமல்ல, அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகள் மீதும் கொள்ளை பிரியம் வைத்திருந்தார் மகாராஜா. கொஞ்சம் கற்பனை தூக்கலாக சொல்ல வேண்டுமென்றால், செண்பகமே செண்பகமே என்று மகாராஜா பண்ணினால் போதும், அங்குள்ள காட்டெருமைகள் எல்லாம் தானாக பால் கறக்கும். அந்த காடு தோல்பூர் நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. வன் விஹார் என்று அதற்கு பெயர். தோல்பூர் சமஸ்தானத்தின் கடைசி மகாராஜாவான உதய்பான் சிங் வன் விஹாரை ஒரு சரணாலயம் போலத்தான் பராமரித்து வந்தார். வன் விஹாருக்கு அடுத்தபடியாக உதய்பான் விரும்பிய இடம் தலப்பி ஷாகி என்ற ஏரி. இந்த ஏரியின் நீளம் மட்டும் சுமார் 10 மைல்கள் இருக்கும். மும்தாஜையும் பின்பு தாஜ்மஹாலையும் கட்டினாரே முகலாய பேரரசர் ஷாஜகான். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 1617 தோல்பூரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய ஏரி உருவாக்கப்பட்டது. ஏரியின் கரையெங்கும் செழித்து வளர்ந்த பல வகை மரங்கள், விதவிதமான பறவைகள். அது தோல்பூரின் வேடந்தாங்கள். மழைக்காலங்களில் ஏரி எந்த பிரச்சனையும் இன்றி நிரம்பி ததும்பும். மற்ற நேரங்களில் ஏரியில் நீர் நிரப்புவதற்காக குறிப்பிட்ட இடைவெளியில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கரையோரமாக ஆங்காங்கே மார்பிள்கள் பதிக்கப்பட்ட கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஓய்வு மண்டபங்கள், குதூகலமாக பயணம் செய்ய மோட்டார் படகுகள், ஐலசா சொல்லியபடி துடுப்பு போட்டு பயணம் செய்ய வாத்து அன்னம் வடிவிலான படகுகள் என்று சகல வசதிகளையும் பார்த்து பார்த்து செய்து வைத்திருந்தார் மகாராஜா. ஏரியையும் ஏரி சார்ந்த விஷயங்களையும் கவனிக்கவே நூற்றுக்கணக்கானோர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மகாராஜா தலப்பி ஷாகியை ஒட்டி விருந்தினர் மாளிகை ஒன்றை கட்டியிருந்தார். என்னமா இருக்குப்பா, இதென்ன தங்குற ஊடா இல்லாகட்டி இந்திரனோட சொர்க்கலோகமா என்று வருபவர்கள் எல்லாம் வியக்கும் அளவுக்கு உல்லாசபுரியது. பௌர்ணமி நிலவொளியில் இந்த மாளிகையில் வந்து தங்கி அழகின் தித்திப்பை பருகுவது மகாராஜாவுக்கு பிடித்தமான விஷயம். இந்த மாளிகையில் மகாராஜா நடத்தும் கேளிக்கை விருந்துகள் அப்படி சொன்னால் கூட பொருத்தமாக இருக்காது. ஒரு விதமான எக்ஸ்சேஞ்ச் மேளா என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சமாசாரத்தை பற்றி பார்ப்பதற்கு முன் தோல்பூர் சமஸ்தானத்தின் வரலாற்றை கொஞ்சோண்டு பார்த்து விடலாம். தோல்பூரின் ஆதிகால வரலாற்றை எல்லாம் அனாவசியமாக நோண்டி கொண்டிருக்க வேண்டாம். பாதியிலிருந்து வரலாம். 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அந்த நகரத்துக்கு தலைவராக இருந்தவர் ராஜா தோலான். அவரது பெயரை கொஞ்சம் மாற்றி தோல்தேரா என்ற அந்த நகரத்தின் பெயர் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் தோல்பூர் என்றானது. 1527 அதனை முகலாய பேரரசர் பாபர் கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 180 வருடங்கள் தோல்பூர் முகலாயர்களின் குல்லாவுக்குள் இருந்தது. அப்போதுதான் ஷாஜகான் தலப்பி ஷாகி ஏரியை உருவாக்கிய சமாசாரம் எல்லாம் நடந்தது. முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு பின் ராஜா கல்யாண் சிங் தோல்பூரை ஆண்டார். அதற்கு பின் ஆட்சிகள் பல கைகள் மாறியது. 1805 உதய்பானின் பூட்டன் தாத்தாவான ராணா கிரத் சிங்கின் ஆட்சியின் கீழ் வந்தது. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தாத்தா, அப்பா, அண்ணன் எல்லாரும் வைகுண்ட பதவியை அடைய உதய்பான் சிங் மகாராஜா பதவியை அடைந்தார். 1911 ஏப்ரல் 2 தான் வளர்க்கும் பறவைகள், விலங்குகள் உண்டு என்று ஒரு டார்ஜானாக வாழ்ந்து வந்த உதய்பானின் ஆட்சியில் தோல்பூர் மக்களுக்கு குத்தி காட்டும்படியாக எந்த குறையும் இல்லை. சொல்ல போனால் தோல்பூரில் வசித்த மக்களை விட தலப்பி ஷாகியில் வளர்க்கப்பட்ட வாத்துகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. வாத்துக்களை வளமாக வளர்ப்பதற்கென்று தனிக்குழு இருந்தது. அவற்றை மேய்ப்பதற்கு எக்கச்சக்கமான நாடோடி தென்றல் நஞ்சிதாக்களும் இருந்தனர். ஸ்பெஷல் மீன்கள், தக்காளி, மக்காச்சோளம், நத்தை, வேக வைத்த முட்டை என வாத்துக்கள் சப்பு கொட்டி சாப்பிட்டன. வாத்துகளுக்கென தனி மருத்துவரும் இருந்தார். அட, வாத்துகளுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கவனிப்பு என்கிறீர்களா? துப்பாக்கியால் சுட்டு சுட்டு விளையாடத்தான். எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பெல்லாம் உதய்பான் துப்பாக்கியை தூக்கி விடுவார். தான் மட்டும் வேட்டையாட மாட்டார், மற்றவர்களுக்கும் அழைப்பதை அனுப்புவார். மற்றவர்கள் என்றால் பிரிட்டிஷ் அதிகாரிகள், கவர்னர் ஜெனரல், பக்கத்து சமஸ்தான மகாராஜாக்கள், பெரும் வியாபாரிகள், செல்வந்தர்கள், வெளிநாட்டு விருந்தினர்கள் மற்றும் பலர்.
மகாராஜா உதய் பாண்டவ் என்று அழைப்பு வந்தால் போதும், யாராக இருந்தாலும் சரி குதூகலமாக கிளம்பி வந்து விடுவார்கள். வரும் விருந்தினர்களை எல்லாம் தனித்தனியாக தங்க வைக்கும் அளவுக்கு மாளிகை பெரியது. காலையிலிருந்தே போதையூட்டும் ராஜ கவனிப்பு தான். உணவுக்கு பின் விருந்தினர்கள் ஆர்வமாக தலப்பி ஷாகியின் படகுத்துறையில் குவிவார்கள். வரிசையாக மோட்டார் படகுகள் காத்து நிற்கும். படகை இயக்க ஒருவர், படகில் பயணம் செய்பவர்களை கவனிக்க ஒருவர். கவனிப்பு என்றால் கொறிக்க, குடிக்க, கொப்பளிக்க ஏதாவது தேவைப்பட்டால் அவர் கொடுப்பார். படகுகளிலேயே லோடு செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் கிலோ கணக்கில் ரவைகளும் தயாராக இருக்கும். துடுப்பு படகுகளில் செல்ல விரும்புவோரும் மேற்சொன்ன வசதிகள் டிட்டோ. விருந்தினர்கள் தயாரானதும் படகுகள் எல்லாம் குஷியாக கிளம்பும். மகாராஜாவும் தனக்கான படகில் கிளம்புவார். அதே நேரத்தில் வாத்து டிபார்ட்மெண்ட்காரர்கள் இந்த படகுகளை நோக்கி சில 100 வாத்துகளை பத்தி விடுவார்கள். அது வாத்து பிடிக்கும் போட்டி. யார் எத்தனை வாத்துகளை பிடிக்கிறார்கள் என்பதுதான் கணக்கு. வாத்து பிடிக்கிறேன் பெருவழி என்று தண்ணீரில் தவறி விழுபவர்களை தூக்கிவிடுவதற்கென்றே சில ஊழியர்கள் நீரில் நீந்தி கொண்டிருப்பார்கள். கெக்கபிக்கே சிரிப்புடன் வாத்து பிடிக்கும் போட்டி முடிந்ததும் அந்த வீர விளையாட்டு ஆரம்பமாகும். அதாவது வாத்து வேட்டை. விருந்தினர்களின் படகுகளை நோக்கி ஆயிரக்கணக்கான வாத்துகளை ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளிலிருந்து விரட்டி விடுவார்கள். குவாக் குவாக் சத்தத்தால் ஏறி அதிரும். விருந்தினர்கள் தங்கள் துப்பாக்கிகளை தயாராக வைத்திருப்பார்கள். டுமில் டுமில். ஒரு குண்டுக்கு குறைந்தது 1 அல்ல 3 அல்லது 4 வாத்துக்கள் வைகுண்டம் போவது உறுதி. வேட்டை முடிந்த பின் விருந்தினர்கள் கரையினில் ஆங்காங்கே உள்ள ஓய்வு மண்டபங்களில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆயுசு கெட்டியான வாத்துகள் எல்லாம் கரைக்கு திரும்பும். செத்த வாத்துக்கள் சேகரிக்கப்பட்டு மாளிகையின் சமையலறைக்கு கொண்டு செல்லப்படும். மாளிகையில் மதிய விருந்து. சிறிய ஓய்வுக்கு பின் அருகிலுள்ள வன் விகாருக்கு கும்பலாக யானைகளில் கிளம்பி செல்வார். சஃபாரி. அங்குள்ள தம் வளர்ப்பு புலி முதல் கிளி வரை மகாராஜா விருந்தினர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். சுற்றி பார்த்துவிட்டு திரும்பும்போது சாயங்காலமாகிவிடும். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று அரசறிவிப்பை இங்கு போட்டுக்கொள்ளலாம். எதற்கு வம்பு? இனி சாராய நடி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். தலப்பி ஷாகி மாளிகையில் விருந்தினர்களுக்கு மகாராஜா கொடுக்கும் இரவு விருந்தில் ஆல்கஹாலே ஆண்டவன். இருள் கவியும் நேரம். விருந்து நடக்கும் பிரம்மாண்ட அறை இசையில் மிதக்க ஆரம்பிக்கும். முதலில் ராஜஸ்தான் நாடோடி பாடல்கள். மெதுவாக மெலடியாக தொடங்கும் பாடல்கள் நேரமாக டெம்போ எகிரும். மன்னர் பெருமானை புகழும் பாடல்களும் உண்டு. அதற்கு மாண்ட் என்று பெயர். நாடோடி பாடல்கள் முடிந்தவுடன் வாத்திய கச்சேரி ஆரம்பமாகும். விதவிதமான இசைக்கருவிகளின் ஜுகல்பந்தி ரகளை. அதே நேரத்தில் இரவு உணவுக்கான மேசையில் பதார்த்தங்கள் ஆவி ரெக்கை கட்டி பறக்க பறக்க அடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். விஸ்கி பிராந்தி வகைராக்களில் கிளாஸ்கள் நிரம்ப தொடங்கும். மாளிகை ஊழியர்களின் உபசரிப்பு அதுவரை குடிக்காத மனிதர்களையே தள்ளாடச் செய்துவிடும். எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டவை. லோக்கல் சரக்கெல்லாம் ஸ்டேட்டஸ்க்கு உதவாது. இரவு உணவை எல்லாரும் சுவைக்க ஆரம்பிக்கும் வேளையில் காக்ராச்சோலி பெண்கள் 360 டிகிரி சுழன்று நடனம் ஆரம்பிப்பார்கள். கிலோ கணக்கில் துணியை சுற்றி தலைப்பாகையாக அணிந்திருக்கும் ஆண்கள் ஜம்போ சைஸ் மடல் வாத்தியங்களை உச்சஸ்தாயில் வாசிக்க விருந்தினர்களும் கூத்தாட ஆரம்பித்திருப்பார்கள். இந்த பாட்டிகளில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. மகாராஜாவால் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் 2 வகையாக பிரிக்கலாம். இந்தியர்கள், வெளிநாட்டவர்கள். இந்தியர்கள் என்றால் பக்கத்து சமஸ்தான மகாராஜாக்கள், குறுநில மன்னர்கள், வியாபாரிகள், செல்வந்தர்கள். வெளிநாட்டவர்கள் என்றால் கவர்னர் ஜெனரல், பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகள், பிரிட்டனிலிருந்து வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள், பிற நாட்டு சுற்றுலா பயணிகள். பார்ட்டியின் ஆரம்பத்தில் வெளிநாட்டவர்கள், குறிப்பாக பிரிட்டிஷார்கள் இந்தியர்களோடு கலந்து கொள்ளவே மாட்டார்கள். ஒதுங்கி தனியாகத்தான் நிற்பர். இந்தியர்களும் அப்படியே. முதல் நாள் மட்டுமே இந்த நிலை. முதல் நாளா? அப்படியென்றால்? ஆமாம், மகாராஜாவுக்கு சும்மா பேருக்கு ஒரு நாள் விருந்து வைக்கும் பழக்கமெல்லாம் கிடையாது. விருந்தினர்கள் குறைந்தபட்சம் 1 வாரமாவது வந்து தங்கி வாழ்ந்து மகிழ்ந்து சென்றால்தான் மகாராஜாவுக்கு திருப்தியாக இருக்கும். முதல் நாள் பாட்டில் இந்தியர்களிடமிருந்து விலகியிருக்கும் பிரிட்டிஷார் அடுத்தடுத்த நாள்களில் மிக மிக மிகவும் நெருங்கி விடுவர். காரணம் வேறு யார்? பெண்கள் தான். எக்ஸ்சேஞ்ச் மேளா என்ற வார்த்தைகளை பார்த்து ஞாபகம் இருக்கிறதா? அது நடப்பது அப்போதுதான்.